இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தற்போது மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் குடும்ப அட்டை உள்ளவர்களுக்கு ரேஷன் கடை மூலமாக இலவசமாகவும் மலிவு விலையிலும் உணவுப் பொருட்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரிசி, கோதுமை, சர்க்கரை, பருப்பு மற்றும் பாமாயில் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படுகின்றன. இதன் மூலமாக குடும்பங்கள் மாதாந்திர செலவுகளை குறைக்க முடிகிறது. அதே சமயம் பொதுமக்களின் வசதிக்காக ரேஷன் கடை மூலமாக பல திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதனிடையே நவம்பர் மாதத்திற்கான அரிசி ஒதுக்கீடு கிடங்குகளுக்கு அனுப்பிவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தீபாவளி விடுமுறை முடிந்ததும் நவம்பர் மாத உணவுப் பொருட்கள் ரேஷன் கடைகளில் பெற்றுக்கொள்ளலாம் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இயந்திர கோளாறு காரணமாக சில பகுதிகளில் பொருட்கள் வாங்க முடியாத நிலையில் தீபாவளி பண்டிகைக்கு பிறகு பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதால் மக்களின் வசதிக்கேற்றவாறு தீபாவளி விடுமுறை முடிந்த பிறகு ரேஷன் பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் என கூட்டுறவுத்துறை அறிவித்துள்ளது. எனவே நவம்பர் மாத ரேஷன் பொருட்களை வாங்க முடியாமல் இருக்கும் மக்கள் தீபாவளி முடிந்ததும் பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று அரசு தெரிவித்துள்ளது. இதுதான் தற்போதைய முக்கிய அப்டேட். அடுத்ததான் உங்களோட ரேஷன் கடை திறந்திருக்கா, மூடப்பட்டிருக்கா, நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன்பிடிஎஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உடனே tnpds.go.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட்டாக இருக்கு, வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட்டான பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா பொது விநியோக திட்ட அறிக்கைகள் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட மாவட்டத்தோட பேர் எல்லாமே இருக்கும். உங்கள் மாவட்டம் என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். மாவட்டத்தை என்னமோ அதை செலக்ட் பண்ண பிறகு மாவட்டத்தில் இருக்க வட்டம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. உங்களோட வட்டம் எதுவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கடை குறியீடு என்ன இருக்கும். கடை பொறுப்பாளருடைய பேர், கடையோட பேரில் தான் உங்கள் ஊர் பேர் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. தொடர்பு எண், மொத்த குடும்ப அட்டை எண்ணிக்கை எல்லாம் இருக்கும். உங்களுடைய ஊர் பேருக்கு நேராக இருக்க கடை குறியீட்டு எண்ணை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா நியாய விலை கடை தகவல்னு சொல்லி கொடுத்துட்டு ஆஃப்லைன் இருக்குது. இந்த மாதிரி ரெட் கலரில் இருந்தால் ரேஷன் கடை மூடப்பட்டிருக்கிற அர்த்தம். இதுவே க்ரீன் கலரில் ஆன்லைன் சொல்லி உங்களுக்கு ஷோ வச்சுன்னா ரேஷன் கடை திறந்திருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி டைமில் நீங்கள் ரேஷன் கடையில் போய்ட்டு ஈஸியாக பொருட்கள் வாங்கி கொண்டு வர முடியும். இதுதான் குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களுடைய முக்கிய அப்டேட். இது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடை திறந்திருக்கா, மூடப்பட்டிருக்கா, ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.